கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். இப்போ எகிப்தியர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து சமுத்திரத்தின் நடுவே வராங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரை பார்க்குறாங்க. எகிப்தியரின் சேனையை கலங்கரிக்கிறாங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலை பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, எகிப்தியர் அவங்க ரதங்களை கஷ்டத்தோடு நடத்தாங்க. அப்போ எகிப்தியர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. சத்துருக்கள் சொல்கிறாங்க கர்த்தர் இஸ்ரவேலருக்கு துணை நிற்கிறாருன்ட்டு. இன்றைக்கும் அதான், இன்னைக்கு கர்த்தர்கள் பிள்ளைங்க நம்ம, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், நம்மளை நேர்வழியை நடத்துவார். அதனால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம பிரச்சனைகளை மாற்றி அற்புதங்களை காண செய்வார். இதுதான் இன்னைக்கு நற்செய்தி. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ இன்னும் அதிகமாக அவரை அண்டை சேர கற்றுக்கொள்வோம். இதுவே நற்செய்தி.